காலையில 6:15 பிக்கப்புக்கு நானுமே பாத்தீங்கன்னா 4:30 மணிக்குள்ள எழுந்திரிச்சிட்டேன். 4:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பியுமே வீட்டுல இருந்து வண்டி எடுக்கிறதுக்கு 5:10 ஆயிருச்சு. 70 கிலோமீட்டர் எம்டி அடிச்சு கஸ்டமர் சொன்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்குமே வந்துட்டேன். கஸ்டமருமே பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ட்ரெயினை பிடிச்சி சேலம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருவோம், எங்களை அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமருமே பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி கரெக்டா 6 மணிக்குள்ள சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. இவங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் ட்ரிப்பா தான் சென்னையில இருந்து சேலத்துக்குமே வந்திருக்காங்க. இப்ப வந்திருக்கவங்களையுமே நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. இவங்களோட ஃப்ரெண்டுமே பாத்தீங்கன்னா கமுதிக்கு பக்கத்துல இருக்கிற அபிராமம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறாரு. அவருமே பாத்தீங்கன்னா அபிராமம்ல வாடகை வண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. அவர் தான் நம்மளோட ஃபாலோவர்ஸ். என்னோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பார்த்துட்டு இப்போ வந்த கஸ்டமர் கிட்ட என்ன பத்தி நல்ல விதமா 4 வார்த்தையை சொல்லி அவங்க கிட்ட என்ன அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்படி வந்த கஸ்டமர் தான் அவங்க. இவங்களை கூட்டிட்டு 2 நாள் ட்ரிப்பா எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏற்காடு தான் போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஏற்காடு மலையுமே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஏற்காடு மலையிலுமே பாத்தீங்கன்னா 20 ஹேர் பேண்ட் பெண்ட் இருக்குது. 20 ஹேர் பேண்ட் பெண்டையுமே தாண்டி ஏற்காடு மலைக்கு மேலேயுமே வந்தாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால என்னவோ தெரியல, பெருசா டிராபிக்கும் இல்ல, அந்த அளவுக்கு கூட்டமும் இல்ல. ஏற்காடே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்துச்சு. கஸ்டமருமே பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட் சீன் போலாம்னு சொன்னாங்க. அதனால நாங்களுமே நேரா ரூமுக்கு வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா மதியம் ஆயிருச்சு. கஸ்டமருமே பாத்தீங்கன்னா சைட் சீன் போலாம்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம். சைட் சீன் போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம்னு கஸ்டமர் சொன்னாங்க. அப்படி சாப்பிட இடம் தான் இந்த மங்கள விலாஸ் ஹோட்டல். ஏற்காட்டுல இப்பதான் புதுசா திறந்திருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு கஸ்டமருமே பாத்தீங்கன்னா போட்டிங் போலாம்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு நானுமே கூட்டிட்டு வந்து லேக்ல இறக்கி விட்டுட்டேன். போட்டிங் முடிச்சிட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்கை பார்க்குக்கு தான் போனோம். ஸ்கை பார்க்குள்ளயுமே அப்படி பாக்குறதுக்கு என்ன இருக்கு, எவ்வளவு அமௌண்ட்ங்கறத மட்டும் கேட்டுட்டு கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸ்கை பார்க்குள்ள போகலன்னு சொல்லி கஸ்டமர் கிட்ட கேட்டேன். இங்க ஸ்கை பார்க்குள்ள இருக்கிற அட்வென்ச்சர் கேம் ஆக்டிவிட்டீஸ்ல நாங்க சென்னையிலே நிறைய பார்த்தாச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஓ அப்படிங்களா, சரி வாங்க பக்கோடா பாயிண்ட்டுக்கு போலாம்னு சொல்லி கஸ்டமருமே பக்கோடா பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். இந்த பக்கோடா பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் தான். இங்க இருந்து நம்ம சேலம் சுத்தி இருக்கிற கிராமம் ஊரெல்லாம் நம்ம நல்லா பார்க்கலாம். நைட்டு சாப்பிடறதுக்குமே பாத்தீங்கன்னா சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு செல்வம் ஹோட்டலுக்கு தான் வந்தோம். ஏற்காட்டுல ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இது. இந்த ஹோட்டல்லுமே பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு ஜிபே கிடையாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் சாப்பிடறதுக்கு வாங்கி இருந்தது 4 இட்லி தான். செல்வம் ஹோட்டல்ல எது வாங்கி சாப்பிட்டாலுமே சரி, டேஸ்ட் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு முடிச்ச கையோட படுத்து தூங்குறதுக்கு பெட்ஷீட் ஒன்று வாங்கிட்டு வழக்கம் போல வண்டியிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நானுமே பாத்தீங்கன்னா நைட்டு நல்லா தூங்கி எழுந்திருச்சிட்டேன். கஸ்டமருமே பாத்தீங்கன்னா ஏற்காட்டுல ஜீப் சஃபாரி போகணும், தெரிஞ்ச வண்டி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த வண்டியுமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட வண்டி தான். கஸ்டமர் கேட்டாங்களேன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி ஏற்காட்டுல கிளைமேட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா இப்ப கிளைமேட் சூப்பரா இருக்குது. கஸ்டமர் வரவங்களையும் காலையிலே குளிச்சுட்டு நீட்டா ரெடி ஆயிட்டேன். கஸ்டமருமே பாத்தீங்கன்னா ஜீப் சஃபாரியுமே போயிட்டு வந்துட்டாங்க. ஆஃப் ரோட் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. நல்ல த்ரில்லிங்கா சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஜீப் சஃபாரி போயிட்டு வந்ததோட சரி, வேற சைட் சீன் எங்கேயுமே போகல. அதனால பாத்தீங்கன்னா நானுமே ஒரு நல்ல தூக்கத்தை போட ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் 6 மணிக்காட்டம் பாத்தீங்கன்னா மழை வர மாதிரி நல்ல மேகமூட்டமா இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கஸ்டமருமே பாத்தீங்கன்னா ரூம் செக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏற்காட்டுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏற்காடை விட்டு கீழே இறங்குற வரைக்குமே மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. கஸ்டமருமே பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து சென்னைக்கு நைட்டு 10 மணிக்கு தான் ட்ரெயின் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நைட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமருமே சாப்பிட வச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்குமே கூட்டிட்டு வந்துட்டேன். முன்ன பின்ன தெரியாத என்ன நம்பி வந்த இவங்களையுமே எப்படி கூட்டிட்டு போனோம்னு அப்படியே கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுட்டேன். வரும்போது கஸ்டமரா வந்தாங்க. திரும்ப போகும்போது குடும்பத்துல ஒருத்தர நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா திரும்பி போனாங்க. நானுமே பாத்தீங்கன்னா ஈரோட்டுக்குமே கிளம்பிட்டேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.